இந்த கட்சிகளின் ஆட்சியை மீண்டும் மீண்டும் தொடரச் செய்தது என்பது வரலாற்றில் பெரும் துயரம். என் உடன் பிறந்தார்களே, இதிலிருந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். ஒரு புத்தம் புதிய பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற, மது மத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் எழுந்து நிற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, அது ஒரு செயல். அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் செய்கிறோம். நாங்கள் காசை வைத்து கட்சி நடத்துபவர்கள் அல்ல, ஆகச் சிறந்த கருத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்துபவர்கள். நாங்கள் கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பவர்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், நாம் அனுபவித்த ஒவ்வொரு துயரத்தையும். ஊழல் லஞ்சம், இதுக்கு வித்திட்ட பெருமக்கள் யார்? இந்த நிலத்தை ஆண்ட பெருமக்கள். குமாரசாமி ராஜா, நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் யார்? எவ்வளவு எளிய மகன். இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு தொடர் வண்டியில் செல்லுகிற போது என் தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள். தன் மகனோடு பயணம் செய்கிறார் நாட்டின் முதலமைச்சர். சேலத்தை தாண்டுகிற போது அங்கே நடத்துகிறப்பா டிடிஆர் அவரை கூப்பிட்டு முழு டிக்கெட் ஒன்று கொடுங்கள், முழு அனுமதி சீட்டு பயணச்சீட்டு ஒன்று கொடுங்கள் என்கிறார். ஏன் என்று கேட்கிறார் அவர். இல்லை, இந்த நேரத்தில் இந்த நொடியிலிருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தியாகிறது. 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு அரை டிக்கெட், 18 வயது நிறைந்து அதற்கு மேலே இருப்பவர்களுக்கு முழு டிக்கெட், முழு பயணச்சீட்டு எடுக்கணும். ஒரு நாட்டின் முதலமைச்சர் உறக்கத்திலிருந்து எழுந்து போய் தன் மகனுக்கு 18 வயது நிரம்பிவிட்டது என்று அந்த அழைத்து வந்த அவரை, அந்த அதிகாரியை, நீங்கள் முழு பயணச்சீட்டு தாருங்கள் என்று கேட்ட இடத்தில் இருந்து எவ்வளவு பெரிய நேர்மையாளன் நம்மை ஆண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பல்வேறு பெருந்தலைவர்கள், நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் எண்ணி பாருங்கள், 9 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். 9 ஆண்டுகளில் இந்த நாடு பெற்ற வளர்ச்சியை மீதி 50 ஆண்டுகளில் அடையவில்லை என்பதுதான் வரலாற்று பேருண்மை, மறுக்க முடியாத உண்மை. அவர் 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். இந்த பாவிகள் 14,000 படிப்பகங்களை திறந்த காமராஜர் எங்கே? 14,000 குடிப்பகங்களை திறந்த இந்த பாவிகள் எங்கே என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். ஆனாலும் நாங்கள் வந்துதான் படிக்க வைத்தோம். படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். எல்லாரையும் குடிக்க வைத்த பாவிகள் நீங்கள். எல்லாத்தையும் மறுப்பார்கள், மறக்கச் செய்வார்கள். அதுதான் இவர்களுடைய கோட்பாடு. அப்படி ஆண்ட தலைவர்களுக்கு இடையிலே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தலைவர் வந்தார். அவர் ஆட்சி காலம் ஒரு வரலாற்று பெருங்கொடுமை, ஒரு கெடு வாய்ப்பாக 1.5 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு ஆட்சி ஐயா நெடுஞ்செழியன் அவர்களிடம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதால் இந்த நாடு மக்களும் இன்று வரை அவதிப்படுகிறோம். இந்த நாடு நாசமாய் போச்சு. இந்த கொடுந்துயரத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்க யாரோ ஒருத்தர் விண்ணிலிருந்து இறங்கி வருவார், யாரோ ஒரு புரட்சியாளர் வருவார், வரலாறு சொல்லுவது போல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லா என் உறவுகளும் வேற வழி இல்லை, திமுக விட்டா வேற வழி இல்லை, அதிமுக தான், அதிமுக விட்டா வேற வழி இல்லை, திமுக தான், பிஜேபியை விட்டா வேற வழி இல்லை, காங்கிரஸ் தான், காங்கிரஸை விட்டா வேற வழி இல்லை, பிஜேபி தான், இந்த 4 சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். வழியே இல்லை என்று சொன்ன மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், எங்கள் பயணத்தில் ஏதாவது தடுமாற்றம், கொள்கையில் ஏதாவது பிழை, அவ்வப்போது மாற்றிக்கொள்கிறது கொள்கை முடிவை. ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது, காலையில் வேறு ஒரு கூட்டணி. இந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்பதே 1 மாச விவாதம். ஆமாம், இந்த கட்சி யாரோட சேரும், ஆமா இந்த கட்சி யாரோடு சேரும்,
அந்த கேப்பார்ல இதுவரை இந்த வண்டியை அவர் வச்சிருந்தார். இப்ப இந்த சோமசுந்தரி அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறார்? ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார், காலையில் இவர் வச்சிருந்தார், சாயந்தரம் வேற யார் வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ. இந்த கதை தான் இவர்கள் கதை. இது கேடுகட்ட ஒரு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. அந்த மலிவான வியாபாரத்தை செய்ய மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை. அதனாலேயே தனித்து களத்திலே நிற்கிறோம். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே நீட்டை ஒழிப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். இந்த நீட் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். என்ன நீட்ல பிரச்சனை அப்படின்னு? இந்த நீட் என்பது 12ஆம் வகுப்புல நீங்க 1200 மதிப்பெண்கள், அதுல 1199 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் மருத்துவ படிக்க கல்வி படிக்க தகுதி பெறவில்லை. நீட் தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் 1200க்கு ஒரு 850 வாங்கி அந்த எல்லையிலே தேர்ச்சி பெற்ற பார்டரிலே பாஸ் பண்ண ஒருத்தன் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டால் அவன் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவன் ஆகிறான். 1200க்கு 1199 வாங்கின ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட் தேர்விலே தோல்விவிட்டுவிட்டால் மருத்துவ கல்வி படிக்க தகுதியற்றவர் ஆகிவிடுகிறார். அப்புறம் நீட் கோச்சிங் வேற தனியா படிக்கணும். இதை கல்வியை மேலும் மேலும் வியாபாரமாக்கி தனிப்பெற முதலாளிகள் சம்பாதிக்க உதவுமே ஒழிய தகுதியான மருத்துவரை உருவாக்க உதவாது. இது தரமான மருத்துவர்களை உருவாக்குவதை தாண்டி போலி மருத்துவர்களை உருவாக்கி விடுகிறது. இதை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இந்த நீட் தேர்வு முறையை கண்டக்ட் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, நடத்துகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம். இதை நல்லா நீங்க விளங்கணும். இந்த தேர்வு முறையை இந்தியாவுக்கு நடத்துகிற நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம். இந்திய நாட்டின் நல்ல தரமான மருத்துவர்களை உருவாக்கி தர அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில், எந்த மாதா கோயில், இல்லை எந்த பள்ளிவாசல்ல போய் நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டு வந்துச்சு? இல்லை. ஆனால் எதற்கு இந்தியாவில் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இவர்களுக்கு எதற்கு தேர்தல்? எதற்கு ஒரு தேர்வு எப்படி தகுதியான மாணவனை உருவாக்கிவிடும்? அப்படி என்றால் +1 +2 அந்த பாடத்திட்டங்களை தூக்கிவிட்டு அந்த 2 ஆண்டு காலத்தை நீக்கிவிட்டு வெறும் நீட்டு கோர்ஸ் வச்சு விட வேண்டியதானே? நீட் அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு படி போய் எழுதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே? அவ்வளவுதானே. மாணவர்கள் மருத்துவர் ஆகணுமா நீட் எழுதணும், மாணவர்கள் நீதிபதி ஆகணுமா பரீட்சை எழுதணும், மாணவர்கள் IAS ஆகணுமா தேர்வு எழுதணும், மாணவர்கள் IPS ஆகணுமா தேர்வு எழுதணும். ஆனா இதை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற முதலமைச்சர் மங்குன்னியாக இருந்தால் போதும், ஒன்றும் தேவை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீ வேணா பண்ணு. எல்லாருக்கும் தேர்வு வச்சது போல இப்ப நான் மருத்துவக் கல்லூரி டீனுங்க, தலைவருங்க, நான் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகணும், எந்த மருத்துவமனைக்கு போகணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருங்க? இந்த மங்குனி அமைச்சர் தாங்க. நான் IAS எந்த ஊர்ல போகணும், எந்த இலாக்காவுக்கு போகணும் தீர்மானிக்கிறாருங்க நம்ம மங்குனி தத்திகள் தாங்க. இந்த தத்திகள் தான். நான் IPS எங்க போய் வேலை செய்யணும், யார் எனக்கு தலைமைச் செயலாளராக இருக்கணும், எல்லாத்தையும் மாத்துறது தீர்மானிக்கிறது இவங்க தான். இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன? ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாது? வா ஒரு பரீட்சை வைப்போம். உலக அரசியல், உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸ் ஆக்கு, சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ MLA ஆயிட்டா வெளியில வா, நீ MP ஆயிட்டா வெளியில வா. இப்போ ஒரு தேர்வு, இதுல எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? அப்ப நாங்க சொல்றோம், இனி நீ வரும்போது தேர்வு எழுதி வா, அப்ப நான் அறிவார்ந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்களை ஆள்வார்கள். இந்த மாறுதலை கொண்டு வருவதற்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.
இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கைகள் இந்த இருக்காங்கல்ல, கனிமொழி அம்மா, ஸ்டாலின் ஐயா, அவர் மகன், இந்த ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும் என் அன்பு மக்களே. இந்த நீட்டை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு. அந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்கக்கூடாது, நீட்டு எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா. யாரு உங்களுக்கு? நளினி சிதம்பரம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓட்ட அங்கதான் போடுவீங்க. அந்த கைதான் இங்கிட்டு காசை வாங்கிட்டு பல பொய்களை சொல்லி எழுத வச்சிருச்சு. அந்த கைவண்ண துரோகம் இந்த நாட்டுக்கு 1 2 கிடையாது. இந்த ஜிஎஸ்டி சிஎஸ்டி வரியை கொண்டாந்தது யாரு? இவர்கள்தான். இவர்கள்தான். வரி என்பது ஒரு அடாவடி பொருளாதாரம், அடாவடி பொருளாதார கொள்கை. எப்படி? நான் கரும்பு வச்சிருக்கேன், வாழை வச்சிருக்கேன் என் தோட்டத்தில், நாளைக்கு எல்லாம் தார் விட்டுருச்சு, கரும்பு முத்திருச்சு, நாளைக்கு வெட்டிடலாம், வண்டியில் ஏற்றிடலாம், ராத்திரி போய் படுக்கிறேன், வாழை தார் விட்டுருச்சு, காலையில் அறுத்துடலாம், ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடலாம், போய் படுத்துடுறேன். ஆனால் ராத்திரியில் குரங்கு, யானை எல்லாம் கரும்பு தோட்டத்தையும் வாழை தோட்டத்தையும் தின்னு நாசம் பண்ணிட்டு போயிடுது. இந்த உழைப்பு 1 வருஷம் 6 மாதம் உழைப்பில் எந்த சம்பந்தத்தையும் இல்லை இந்த யானைக்கும் குரங்குக்கும். என் கரும்பு புறா தின்றுச்சு, குரங்கு வாழை புறா நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அப்போ உழைப்பு துளியும் இல்லாது மொத்த பயனையும் அனுபவிக்கிற யானை குரங்கு போல இது அடாவடித்தனம் இல்லையா? அது மாதிரி எந்த முதலீடும் செய்யாத இந்த அரசு என் வரியை, லாபத்தை பூரா வரி என்கிற பேரில் வாரி சுருட்டி கொண்டு போற பொருளாதார கொள்கைக்கு பேர் தான் என் உடன் பிறந்தார்களே அடாவடி பொருளாதார கொள்கை. இதை நன்கு விளங்கணும். இந்த பொருளாதார கொள்கையில் தான் இந்த ஜிஎஸ்டி. இதை மாற்றணும், இதை ஒழிக்கணும். இந்த நீட்டை கொண்டு வந்த இவர்கள் இன்று நீட்டை ஒழிப்பேன் 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 இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒழிப்பேன், அதற்கு முன்பு உங்க எல்லாரையும் ஒழிப்பேன். அதுதான் இங்க இருக்கிற வழி. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்றால் எப்படி? திருடனை கூடவே கூட்டிக்கிட்டு திருடனை தேடுறது எப்படி இருக்கும்? அதே கதை தான். நீட்டை கொண்டு வந்தவனே நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறது அதே தான். நீட்டை ஒழிக்கிறேன்னா 50 லட்சம் கையெழுத்தை வாங்கி பலமுறை ஐயா மோடியை பார்த்தாங்க, கொடுக்கல, யாருக்கிட்டையும் கொடுக்கல. சேலம் மாநாட்டில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வச்சு இந்தாருக்கு உங்க கையெழுத்துன்னு காட்டி அனுப்பிட்டாங்க. இவ்வளவுதான் தமிழன் தலையெழுத்து. இதை நன்கு விளங்கிக்கணும். இதை மாற்றணும், இதை மாற்றணும். இந்த ஏமாற்றிலிருந்தே நம் மக்களை காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். ஏமாற்றம் தொடரணுமா இல்லை மாற்றம் மலரணுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். இவர்கள் வெறும் வெற்று வார்த்தை, பசப்பு வார்த்தை, இனிப்பு வார்த்தைகள் நம்மளை காலி பண்ணுவார்கள். இந்த நிலத்தில் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பலமுறை வென்றிருக்கிறார்கள், அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இருந்து கை சின்னத்திற்கு என் வீட்டு சுவத்திலே வரைந்து வாக்கு செய்திருக்கேன். கல்லூரி படிக்கிற காலத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு வரைந்து ஊரா போய் சென்று வாக்கு செய்திருக்கேன். இந்த கட்சிகள் ஒரு காலத்தில் என் இனச்சாவிலிருந்து நான் உணர்ந்தேன், தெளிந்தேன், அறிந்தேன். இந்த கட்சிகள் எனக்கானதல்ல. இவர்கள் அரசியல் என் மொழிக்கு, என் இனத்திற்கு, என் மண்ணிற்கு, என் மக்களுக்கு, அதன் நலத்திற்கானது இல்லை என்று உணர்ந்து தெளிந்த பிறகுதான் இந்த கொடியை உறுதியாக பிடித்து ஏந்தினேன். பலமுறை ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார்கள், நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போது நிற்கிறார்கள். இதுவரை வராத மாறுதல் இனி வந்துவிடும் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும். திமுக இந்தி எதிர்ப்பு என்று பேச்சு. இந்தியை திணிச்சது யாரு? இவர்கள் தான். இந்தியை திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியை காக்க பல 100 பேர் செத்தான். அவன் செத்தது பயனற்று போயிட்டது. எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது. காரணம் அரசியல் வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள்.
கொள்கை செத்தது, நாமும் செத்தோம், முடிஞ்சிச்சு. இதான் கதை. நம் மொழியும் செத்தது. இதான் உண்மை. பிறகு இப்போ திரும்பவும் கூட்டணி. ஈழத் தமிழ் மக்களை லட்சக்கணக்காக நம் இன உறவுகளை, நம் உடன் பிறந்தார்கள் கொன்று குவித்தார்கள். 2002, 8, 2009 ஆண்டுகளில் கத்தினம், கதறினம், கண்ணீர் வடித்தோம். செவிகளை இருக்க மூடிக்கொண்டு பதவியிலே இருந்து கொண்டார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவித்தவர்கள் இந்த பாவிகள். மறந்தோம். மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு தந்தோம், வலிமைப்படுத்தினோம். அதனாலே நாம் மானங்கட்ட தமிழினம் என்று, மானங்கட்ட இனம் என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் நம்மை. எவ்வளவு அடித்தாலும், வடிவேல் சொல்வார்ல, அந்த கூட்டத்தில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா, இவன் ரொம்ப நல்லவன், எவ்வளவு அடித்தாலும் தாங்கிறான், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று காங்கிரஸ் கட்சி, கர்நாடக கட்சியினுடைய ஆட்சியாளர்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், சீதாராம் ஐயாவும் துணை முதல்வர் சிவக்குமார் ஐயாவும் கட்சிக்கிறார்கள். அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள். இங்கிருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அவர் வெற்றிக்கு உழைத்தார். அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அங்கே அருமை சகோதரி பிரியங்கா அவர்களும் ராகுல் அவர்களும் சகோதரர் எல்லாம் வந்தபோது ஐயா மு.க. ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தார்கள். காங்கிரஸை முன்னிறுத்தி உழைப்பவனுக்கெல்லாம் இந்த கதிதான் வரும் என்பதற்கு அவரே சான்று. திருப்பி அங்கே தண்ணி கேட்டு நம்ம இங்கே போராடும் போது அவரையே உருவம் எரித்தார்கள், பிணமாக பாடை கட்டி தூக்கினார்கள், செருப்பை கழட்டி அடித்தார்கள். ஒரு மானம், ரோசம், ஒரு சூடு சொரணை, அதற்காகவும் குரல் கொடுத்த ஒரே வீர மகன் நான் மட்டும்தான். எப்படா என் முதலமைச்சரை செருப்பால் அடிப்பாய், எப்படா பாடை கட்டி தூக்குவாய் என்று கஷ்டம் போட்டவனும் நான் தான். அந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா? அப்போது என் கூட்டணியில் ஒரு இடம் கூட உனக்கு தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, உன்னோடு எனக்கு அரசியலில் கூட்டில்லை என்று சொல்ல வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை. இந்த நிலத்தில் இல்லை. ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தமிழ் இனத்தின் ஒரு ஓட்டு இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் உண்மையிலே உங்களுக்கு மானம், ரோசம், வீரம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்குதான்னு ஒரு தடவை ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும். அதுக்கப்புறம் பிஜேபி அதுவே பாரதிய ஜொல்லு பார்ட்டி என்கிறார்கள். அந்த பிஜேபியில இந்த பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, கேக்கை வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி தின்றால் அது சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி தின்றால் அது மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்றால் அது பாரதிய ஜனதா பார்ட்டி என்று என்னுடைய அருமை சகோதரன் கோவன் பாடுகிறார். இதான் நிலைமை, உண்மை நிலைமை இதுதான். இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இது நாளை தவிர ஏதாவது நாக்கில் வருமானு. என்னங்க விலைவாசி இப்படி ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இப்படி காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க ரெண்டு பொண்ணை கற்பழிச்சு இப்படி தீ வச்சு கொளுத்தி விட்டாங்களங்க, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஒரே மந்திரத்தை ஓயாம சொல்லுவாங்க. ஏண்டா அரசியல் என்னடா ஆண்டவனை கடவுளை பிடிச்சி மந்திரமா முழக்க தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ராமருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க, கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி. நீங்க நல்லா கவனிச்சுங்க, பாரத மாதாவுக்கு ஜெயிங்கிற, சரி ரைட்டு, நம் நாடு வாழ்க என்று சொல்வதில் நமக்கு மகிழ்ச்சி தான். பாரத நாடு வாழ்க வளர்க இந்த முழக்கத்தை ஏற்கிறோம். ஆனால் ஜெய் ஸ்ரீராம் இது எதுக்கு வருது? இது எதுக்கு வருது? ஒருத்தன் அல்லாஹ் அக்பர், ஒருத்தர் ஓ ஜீசஸ், ஓ மை லார்ட் இப்படி பேசிட்டு இருந்தான்னா இது என்னது? இது என்ன அர்த்தம்? எங்கேயாவது நீங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு போனால் எதுக்கு எடுத்தாலும் ஓ மை லார்ட், ஓ மை ஜீசஸ், ஓ மை ஜீசஸ் அப்படிதான் கட்சிக்காரன் கத்திட்டு இருக்காங்க. அரேபியாவில் கூட தான் அரசியல் கட்சிகள் இருக்கு, அதில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டே இருக்கு. இது ஒரு கொடுமையான கூட்டம். அது இதில் மாட்டிக்கிட்டோம். நீ எது ஒன்றையும் நீ இது பண்ண மாட்டான், நீ கவலையே விட மாட்டான் உன்னைய பற்றி. நீ செத்து விழு, அவனுக்கு கவலை கிடையாது. நீ கத்து கதறு, அவனுக்கு கவலை கிடையாது. நீ பசியில் கிடந்து கத்து கிடையாது. நீ பசியோடு இருக்கான்னு சொல்லு, என்கிட்ட பசியோடு இருக்கா, பசியோடு இருக்கா, அவன் கர்மா, அவன் கர்மா.
ஏங்க இந்த ஓலக்குடிச்சியிலே ரொம்ப நாளாக ஒடியும் கிடக்கிறான், ஏழையாகவே இருக்கான், அவன் வாங்கி வந்த வரம் அப்படி. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி. என் இனத்தை கொள்ளுகிற போராட்டத்தை அழித்து ஒழித்த, என் மொழியை சிதைத்தளித்த இன எதிரி காங்கிரஸ். அது எல்லாவற்றிற்கும் கூட நின்ற இன துரோகி திமுக. போரை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் பற்றும் அமைதியாக நாங்கள் செத்து விழுவதை ரசித்து நின்ற கட்சி பாரதிய ஜனதா. ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக ஒரு மாசம் பேசி பேசி பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்திலே ஒரு தீவிலே நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட தமிழினம் என்று பார்க்க வேண்டாம், சக மனிதர் செத்து விடுகிறார்களே, சாகிறார்களே, அதை தடுக்க வேண்டும் என்று நிறுத்துங்கள் என்று ஒரு வார்த்தை குரல் எழுப்பாத கட்சி பாரதிய ஜனதா. போருக்கு நடத்துவதற்கு துணை நின்ற துரோகி கருணாநிதி திமுக. அந்த போரை போராடி தடுக்கிற உயரத்தில் இருந்த அம்மையா ஜெயலலிதா, அவரும் செய்யல. கருணாநிதி போர் என்றால், கருணாநிதி சொன்னார், மழை விட்டாலும் தூவானம் விடாது என்றார். ஜெயலலிதா அம்மையார் போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே என்றார். ஐயா கருணாநிதி இப்படி செத்து விழுகிறார்களே மக்கள், பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே, அந்த செய்தி வந்திருக்க நேரத்தில் நீங்கள் பதவிக்காக இங்கு வந்து டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறீர்களே, இது ஒரு பத்திரிகையாளரின் கேள்வி. அவனுக்கு இருந்த ஒரு உணர்வு கூட இவருக்கு இல்லை. இவர் சொல்றார், ஒரு தெருவில் மங்கள ஒளி கேட்டால் இன்னொரு தெருவில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள ஒளி கேட்டிருக்கு. சங்க இலக்கியத்திலே இருக்கான். அப்ப நான் மட்டும்தான் சொன்னேன், ஒரு நாள் உங்க தெருவில் சாவுப்பறை அடிக்கும் போது எங்க தெருவில் மங்கள ஒளி ஒலிக்கும். அதற்கான காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதை நீங்கள் நன்கு கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். அவர் சொல்றாரு, யாரு தம்பி உதயநிதி, அவர்கிட்ட அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் கேட்குறாங்க, இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்க. எது டாஸ்மார்க்கை மூடணுமா? 2016 கலைஞருக்கு ஓட்டு போட்டீங்களா? போட்டிருந்தா மூடியிருப்பிய. அதே தானே கதை தானே நீட்டுக்குன்னு சொல்றீங்க. நாங்கள் வந்தால் நீட்டை நிறுத்தி பெறுவோம், நீட்டை நீக்கி பெறுவோம். இப்பவும் இந்த தேர்தலில் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்தால் நீட்டை நீக்கி பெறுவோம். வந்த போது ஏன் நீக்கலை? அப்ப 2016 கலைஞருக்கு ஓட்டு போடலையாம், அதனால இப்ப மதுக்கடைய மூடலையாம். அப்ப நீங்க நாட்டுக்கானவர், நாட்டு மக்களின் நலனுக்கானவர் இல்ல, வெறும் ஓட்டுக்கானவர். அவ்வளவுதானே. கருணாநிதி தோற்றது டாஸ்மார்க்க மூடாதனால, இவர்கள் ஓட்டு போடாதனால. போட்டார்கள். அதனாலதான் உங்க அப்பா எதிர்கட்சி ஆனாரு, எதிர்கட்சி தலைவனானாரு. நல்லா கவனிச்சுக்கணும். ஓட்டு போட்டார்கள். உங்களுக்கும் உங்க தாத்தா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வித்தியாசம் 1.1 விழுக்காடு. வெறும் 1.1 விழுக்காடு. அந்த 1 விழுக்காடு யார்கிட்ட இருந்து தெரியுமா? என்கிட்ட. தோக்கடிச்சது நானும் என் கட்சி பிள்ளைகளும், நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் நாங்க தோக்கடிச்சோம். இப்ப நீங்க பதவியில் இருக்கிறீங்க, அதுக்கு காரணம் தெரியுமா? அடியன் தான். அம்மையார் துர்கா அவர்கள் கோயில் கோயிலாக கும்பிட்டார்கள். இல்ல மோடி ஐயாவும் நானும் சேர்ந்துதான் ஐயா ஸ்டாலினை முதலமைச்சராக வச்சிருக்கான். எப்படி தெரியுமில்ல? சீமானுக்கு போட்டாத மோடி வந்துருவார், சீமானுக்கு போட்டுருவார், மோடி வந்துவார் என்று அடிச்ச குடுகுடுப்பையில பல பேர் பயந்துக்கிட்டு எனக்கு போடல. இந்த மோடி பூச்சாண்டியை காட்டி மக்களை அச்சுறுத்தி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்க பெற்று கொஞ்சம் உயர்ந்தார். மீதி நான் 32 லட்சம் ஓட்டு, 7 விழுக்காடு. ஐயா எடப்பாடிக்கு உங்க அப்பாவுக்கு இருக்கிற இடையில இருக்கிறது 3 விழுக்காடு, நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். அது காரணம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமிங்க பெரும் அறிவு மேத. இன்னைக்கு எடுத்தவொடனே எங்க அண்ணன் கிருஷ்ணசாமியோட கையெழுத்து போடுற அவரு, யாரும் இல்லாத போது அம்மையார் பிரேமலதாவை கூட கூட்டிட்டு திரிகிற இவரு. நான் சொன்னேன், நீங்க விட்டுறாதிய, தேமுதிகவை விட்டுறாதிய, தயவு செய்து சேர்த்துக்கிறீங்க. அண்ணன் கிருஷ்ணசாமியை விட்டுறாதிய, தயவு செய்து சேர்த்துக்கிறீங்க. அண்ணன் சரத்குமாரை விட்டுறாதிய, தயவு செய்து சேர்த்துக்கிறேன். மெதப்புல பதவியில் இருக்கிற திமிரில் விட்டுட்டு இப்ப கூட்டணிக்கு கூப்பிட்டா ஆள் இல்லை. யாரை நிராகரித்தாரோ அவர்கள் 2 பேரை மட்டும் கூட சேர்த்திருக்காரு கூட்டணியில. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இப்ப அந்த பதவிக்கு கொண்டு வந்தது யார்? 7 விழுக்காடு வச்சிருக்கிற நான் உங்களை முதலமைச்சராக்கியிருக்கேன். இப்ப முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் இனி எப்பவும் முதலமைச்சராக முடியாது. அதுக்கு நாங்க தான் காரணம்.
உங்க அப்பா 2008 2009 என் இனத்துக்கு செஞ்ச துரோகம் 2010 2008 2009 முழுக்க முழு நாளும் நான் சிறையிலே இருந்துட்டேன். பிறகு வெளியில வந்து ஒரு சபதம் எடுத்தேன். 2010 மதுரையில் மே 18 எந்த இடத்துல என் இனம் செத்துச்சுனானோ அன்னைக்கு ஆரம்பிச்சேன். எவ்விடத்தை யாம் விழுந்தோம் என்று கருதினீரோ உலகத்தீரே, அவ்விடத்தை யாம் எழுந்தோம் என்று காட்டுவதற்காக அன்னைக்கு அந்த மேடையில் நான் பேசின பேச்சை கேட்டு பாருங்க இருக்கும். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ ஐயா கருணாநிதி அவர்களே, இனி உங்க வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த நாற்காலியில் நான் உட்கார விட மாட்டேன். இந்த பதவியை நீங்கள் சாகிற வரை உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன்னு அதே மாதிரி சாதித்து காட்டிய மகன் நான். காரணம் சத்தியத்தின் மகன். கடைசி வரை அவர் 10 ஆண்டு பதவியில் வரவே இல்லையே. ஒரு கெடுவாய்ப்பாக அம்மையார் ஜெயலலிதா சீக்கிரம் மரணித்து போனார். அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையடைய வச்சிருந்தால் இதுல எந்த பயிலும் இருந்திருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாம் எல்லாம் ஒரே நாடகம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஏ, உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நம்பி நிற்கிறோம் உங்களை, நம்பி நிற்கிறோம் உங்களை, வெல்ல வைப்பீர்கள் எங்களை என்ற நம்பிக்கைகள். எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு ஒரே ஒரு வாக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். மக்களாட்சியில் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். இதுவரை நீங்கள் செலுத்திய வாக்கு உங்களுக்கு என்ன தந்திருக்குது என்று எண்ணி பாருங்கள். ஆனால் இப்போது நீங்கள் மைக் சின்னத்திற்கு செலுத்துகிற வாக்கு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உங்கள் தமிழ் மொழி காக்கும், தமிழ் பேரினம் காக்கும், உங்கள் மண்ணை காக்கும், அதன் மானத்தை காக்கும், மக்களின் நலத்தை காக்கும். நம்புங்கள். நம்பி இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தலில் ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் வாக்கு எந்திரத்திலே இந்த மைக்கு சின்னத்தை தேடி ஒரு தடவை தொடுங்கள். ஒற்றை விரலால் அழுத்துங்கள். உங்கள் துன்ப துயரங்களை ஒரேடியாக துரத்துங்கள். ஏழ்மை வறுமையை துரத்துங்கள். எல்லாவற்றுக்குமாக ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரே அழுத்தாக அழுத்துங்கள். இந்த நான் பிறந்த சிவகங்கை நாடாளுமன்றத்தின் வேட்பாளராக என் அன்பு தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன்.